ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனா அந்த காட்டில் ஒரு பெரிய கொடிய சிங்கம் இருந்தது. அது தினமும் ஒரு விலங்கை சாப்பிடுவான். அதனால் எல்லா விலங்குகளும் ரொம்ப பயந்திருந்தார்கள். ஒரு நாள் விலங்குகள் யோசித்து சொன்னார்கள், நாம் தினமும் ஒருவரை சிங்கத்துக்கு அனுப்பலாம். அப்போ எல்லாரும் ஒரு நாளாவது பாதுகாப்பாக இருப்போம். சிங்கமும் இதை சம்மதித்தது. அடுத்த நாள் சிங்கத்துக்கு போவது ஒரு சின்ன கியூட் முயல். முயல் ரொம்ப புத்திசாலிதான். அது நினைத்தது, நான் மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளையும் காப்பாத்தணும். அதனால் அது தாமதமாக சிங்கத்திடம் போனது. சிங்கம் கர்ஜித்து, ஏன் தாமதம், நான் பசியால் சாகப் போறேன் என்று சொன்னது. முயல் நடுக்குவது போல, ஐயா, என்னை மற்றொரு பெரிய சிங்கம் துரத்திவிட்டது என்றது. என்ன, இன்னொரு சிங்கமா என்று சிங்கம் ஆவேசமாக கேட்டது. எங்கே, உடனே காட்டிடு. முயல் சிங்கத்தை காட்டிலுள்ள ஆழமான கிணற்றுக்கு கொண்டு சென்றது. கிணற்றில் தண்ணீரில் சிங்கத்தின் பிரதிபலிப்பு தெரிந்தது. முயல் சொன்னது, அதான் அந்த திமிர் சிங்கம். சிங்கம் அதை உண்மையா நம்பி கோபத்தில் கர்ஜித்து நேராக கிணற்றுக்குள் பாய்ந்தது. ஸ்பிளாஷ் என்று பெரிய சத்தம். முயல் மகிழ்ச்சியாக எல்லா விலங்குகளிடம் சென்று, சிங்கம் இனி நமக்கு தொந்தரவு செய்யாது. அனைத்து விலங்குகளும் குதித்து மகிழ்ந்தார்கள். காடு திரும்பவும் அமைதி, சிரிப்பு, சந்தோஷம் நிறைந்த இடமாகி